பிரைஸ் லாட்னா. பிரைஸ் லாட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஆண்டவர் கிருபையில. நீங்க எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் கிருபையில நான் நல்லா இருக்கிறேன். உங்களுடைய சாட்சியை பத்தி தான் நானும் என்னோட பிரதரும் வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ உங்களுடைய சாட்சி, நீங்க எப்படி வந்து உங்களுக்கு ஆண்டவர் வந்து அற்புதத்தையும் அதிசயத்தையும் பண்ணாரு, எப்படி நடந்தது அந்த ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க சொல்லலாம். ஓகே, நான் உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் வந்து ராஜ்குமார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஒரு மியூசிஷியனா இருக்கேன். மியூசிஷியனா இருக்கீங்க. ஓகே, எப்படி கிளாஸஸ் மாதிரி எடுக்கிறீங்களா இல்ல? கிளாஸஸ் டீச் பண்ணிட்டு இருக்கேன். மினிஸ்ட்ரிக்கு போய் ப்ளே பண்றது. ஸோ இந்த மாதிரி ஆண்டவருக்குள்ள ஊழியம் சம்மந்தப்பட்டது, காஸ்பல் மியூசிஷியன். ஸோ இது வந்து பார்ட் டைமா பண்றீங்களா இல்ல ஃபுல் டைம்? ஃபுல் டைமாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபுல் டைமா மியூசிஷியன். ஃபுல் டைம். ஓகே, இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆகி 4 years ஆகுது. ஓகே ஓகே ஓகே. இப்போ உங்களுடைய சாட்சி வந்து நம்ம கேள்விப்பட்டோம். உங்களோட சாட்சியோடைய ஆரம்ப புள்ளி என்ன? ஆரம்பத்துல இருந்து நீங்க சொல்லுங்க, அந்த சாட்சி எப்படி நடந்தது, எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட லைஃப்ன்றதை பத்தி நீங்க சொல்லலாம். அதாவது நான் ஒரு காஸ்பல் மியூசிஷியன்ன்றதுனால, ஸோ இந்த மாதிரி மினிஸ்ட்ரிக்கெலாம் போய் மீட்டிங்ஸு, சர்ச்சஸ்ஸு, இந்த மாதிரி மேரேஜ் ஈவெண்ட்ஸு, ஒன்லி காஸ்பலுக்கு மட்டும்தான். காஸ்பல் மட்டும்? ஆமாம். இப்படி போய் ப்ளே பண்ணிட்டு இருக்கிறது தான் என்னுடைய ப்ரொஃபஷனல் அண்டு மினிஸ்ட்ரியும் கலந்தது. இந்த மாதிரி தான் ஒரு இடத்துக்கு நான் வந்து மீட்டிங்க்கு போய் காலையில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. ஓ, ஓகே ஓகே. இப்போ காஸ்பல்னா நான் கேள்விப்பட்ட வரைக்குமே காஸ்பல் வந்து யாருமே இவ்வளவு வருஷம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து சினிமேட்டிக்காகவும் சினிமா கலந்த ஒரு விஷயம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க மியூசிக்ல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து நம்ம போலாம். காஸ்பல்ல வந்து எப்படி உங்களுக்கு அந்த காஸ்பல் மியூசிக் மட்டும்தான் பண்ணணுன்ற ஒரு வைராகியம் உங்களுக்கு எப்படி வந்தது? சின்ன வயசுலேருந்தே நான் அப்படி வளர்ந்ததுனால அப்படிதான் இருக்கும். ஏன்னா மியூசிஷியனா இருக்கிறவங்க நான் கேள்விப்பட்ட வரைக்குமே எல்லாமே சினிமா சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அதிகமா ஈடுபாடா இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து காஸ்பல்ல பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ எனக்கு என்னன்னா, நீங்க இப்ப சொன்னீங்க காஸ்பல் ரிலேட்டடான மியூசிக்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு, அப்பதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொன்னீங்க. அந்த ஆக்சிடென்ட் எப்போ நடந்தது, எப்படி நடந்தது? கரெக்டாக 2025 நவம்பர் 7 காலையில் காஞ்சிபுரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் மீட்டிங். அதை முடிச்சுட்டு நம்ம சென்னைக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த பூந்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ அது வழியாக தான் குயின்ஸ்லாண்ட்லாம் தாண்டி வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படி வரும்போது தான் அந்த பூந்தமல்லி ஹைவேல லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் வந்துட்டுருக்கேன். இப்போ மெயின் ரோடுக்கும் சர்வீஸ் ரோடுக்கும் பிரிக்கிற ஒரு டிவைடர் செவர் இருக்கும்ல. ஓகே. ஸோ அதை கிராஸ் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். முன்னாடி கீபோர்டு இருக்குது, ஸ்டாண்ட் இருக்குது, என்னுடைய மேக் பேக் மாட்டியிருக்கேன். பின்னாடி ஒரு தம்பி உட்காந்துருக்காரு. ஓகே ஓகே. முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய பஸ்ஸு, ஐடி பஸ்ஸு. ஸோ அது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம சைடில் ஏறும்போது ஹார்ன் அடித்தாலோ இல்லை நம்ம கிராஸ் பண்ணாலோ அவருக்கு தெரியல போல இருக்கு. இருந்தாலும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நான் ஹார்ன் பண்ணிட்டு தான் கிராஸ் பண்ணுறேன். ஓகே. ஆனால் என்னன்னு தெரியல, அங்கே ஸ்டாப்பிங்கும் இல்லை, ஒரு சிக்னலும் கிடையாது. ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும். ஸோ கிராஸ் பண்ணுறேன், திடீர்னு கிட்ட வந்தார். கிட்ட வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஸோ டோர் ஓப்பன் பண்ணதுனால என்னுடைய ரைட் ஹேண்டில் பேர் வந்து அதில் பட்டதுனால பேலன்ஸ் மிஸ் ஆகி கரெக்டாக நான் போய் அந்த லெஃப்டில் இந்த இடம் அடிபட்டுருச்சு, ஹார்ட்டு கீழே. ஸோ மெயினே வந்து அங்கே தான் விஷயம் ஆரம்பிக்குது. ஸ்ப்ளீன்னு சொல்லுவாங்க, மண்ணீரல், ஹார்ட் கூட கனெக்ட் ஆகி இருக்கிற ஒரு ஆர்கன் அது. ஸோ அங்கே டேமேஜ் ஆயிருக்கு. இதெல்லாம் எனக்கு வந்துட்டு 7 மணிக்கு மேலே தான் தெரியுது. நான் நினச்சிட்டு இருந்தது ஏதோ விழுந்துட்டேன், மூச்சு திணறல் ஆகுது, ஏதோ சதை பிடிச்சிருக்கு போல இருக்கு தான் நான் மயங்கி. மூச்சு பிடிச்சிருக்கு நீங்க நினைச்சிருக்கீங்க? ஆமாம், இப்படி தான் அந்த விபத்து வந்து நடந்தது. ஓகே ஓகே. இந்த விபத்து நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்த நிலைமை, உங்களுடைய அந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்து? நான் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி நடக்கிற விஷயம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அன்கான்ஷியஸாக இருப்பீங்க. அந்த நேரத்தில் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? உங்கள் ஒய்ஃப், அதாவது உங்கள் துணைவியார், அவங்க என்ன சொன்னாங்க? நான் கீழே விழுந்த உடனே ரொம்ப அந்த கேர்னஸாக இருந்தது, அந்த பெயின் சொல்ல முடியல. உடனே பஸ்லாம் நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு நாங்கள் அவங்க மேலே எதுவும் நம்ம கேஸ்லாம் எதுவும் போடலை. இருந்தாலுமே வந்து சுற்றி இருக்கிற ஜனங்களாம் வந்து நீங்கள் எதுக்கோ பக்கத்தில் பூந்தமல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க, எதுவாக இருந்தாலும் நல்லது அப்படின்னு. ஏன்னு சொன்னால், இப்போ ஒருத்தருக்கு வந்து சீரியஸாக இருக்கிறாரு, பெரிய லெவலில் ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்னா, தலையில் அடிபட்டுருச்சு, ரொம்ப ப்ளீடிங் ஆகுது, பார்த்த உடனே ஒரு எமர்ஜென்சின்னு தெரியுறாரு. ஓகே, உடனே அவங்கள வந்துட்டு ஆம்புலன்ஸ் எடுத்து உடனே கூட்டிகிட்டு போயிடறாங்க. ஆனால் எனக்கு நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ளீடிங், உள்ளே இருக்கிற ஆர்கன் இதுவானதுனால அவங்கள விட நான் மோசம். ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் கீழே விழுந்துட்டாரு. இதை கவனிக்காமல் விட்டுருந்தேன்னா சில மணி நேரங்களில் நான் அன்றைக்கி இறந்துருப்பேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன ஆயிருக்குன்றத உடனே ஆண்டவர் கண்டுபிடிச்சி ஆப்ரேஷன்லாம் ஏற்பாடு பண்ணி, ஸோ அது முடிஞ்சு எனக்கு ஜீவனோட இருக்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆண்டவர் அன்றைக்கி வச்சுருந்தார். ஓகே. ஆக்சுவலாக ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இந்த சாட்சி நான் இந்த மாதிரி கேட்டதில்லை. ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம சாட்சி வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் வந்து சொல்லப்போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பொறுத்தல் தான் பார்ப்பாங்க. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டாக இருந்தாலோ இல்லை
முகத்துல காயம் ஏற்பட்டிருந்தாலும் ரொம்ப சீரியஸா இருக்கான்னு சொல்லி அவங்கள தான் வந்து எமர்ஜென்சி வார்டு கூட்டு போவாங்க, அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்றத எப்படி கண்டுபிடிச்சாங்க? ரொம்ப மோசமான விஷயம். ஆனால் அது இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே என்ன நடந்தது அப்படின்னா, ஹெல்மெட் போட்டிருக்கேன், கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ ஹெல்மெட் கலர் இல்லை, கிளாஸ் கூட கலர்ல. ஓ. ஆனா ஷர்ட் இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு. ஓகே. என்ன முடியாம என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்காப்புல. அப்போ அங்க இருக்கிற அட்டண்டர்ஸ் எல்லாமே, அந்த வார்டு மெம்பர்ஸ் எல்லாமே அந்த ஆயாலாம் பார்த்து கேட்கறாங்க, தம்பி என்ன கீழே வந்துட்டீங்களா, சரி அப்படி போய் உட்காருங்க அப்படின்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு ஆயிருக்கிற அந்த இது வந்துட்டு என்னால வெளியில சொல்ல முடியல. பிளட் எதுவும் வெளியே தெரியல, பிளட் எல்லாம் எதுவுமே இல்லை, ஷர்ட் கிழிஞ்சிருக்கு, இங்க காயம் இருக்கு, ஜஸ்ட் அவ்வளோ. ஆமா, உட்காருங்கன்னு சொல்றாங்க. சரி உட்காடுறேன். பேச முடியாம என்னால் உட்கார முடியலன்னு சொல்றேன். உட்கார முடியல, சரி அப்போ படுங்க அப்படின்ட்டு கேஷுவலாக போயிட்டாங்க. ஆனால் டாக்டர்ஸ் போலீஸ் எல்லாம் வந்துட்டு என்ன நடந்தது, எப்படி ஆச்சு, யார் மேலே தப்பு, நீங்கள் ஹெல்மெட் போட்டுருந்தீங்களா, வண்டி நம்பர் நோட் பண்ணீங்களா, ஸோ இதே தான் கேட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல, கண்டும் பிடிக்கல. ஆனால் சம்திங் ஏதோ வெரி டேஞ்சரஸ்ன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அதுக்குள்ளே என்னுடைய பேட் வாசிக்கிற என்னுடைய ஃப்ரெண்டும் தம்பியும் கூட இருந்ததுனால என்னை பார்த்துட்டே இருக்கிறாங்க. நான் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிறேன். உடம்பு வந்து தொட்டு பார்க்குறேன், ஐஸ் மாதிரி ஆகுது, ஸ்வெட்டிங் ஆகுது. அப்போ தான் உடனே போய் டாக்டர் கூப்பிட்டு வராங்க. அப்போ தான் ஒரு ட்ரிப் ஏற்றுறாங்க. அப்போ டாக்டர் சொன்ன விஷயம் வந்து, சார் உங்களுக்கு உள்ள ஏதோ பெருசாக உங்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. ஓகே. ஆனால் இங்கே ஸ்கேன் பண்ணுறதோ எக்ஸ்ரே பண்ணுறதோ எந்த வசதியும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஒன்று கேஎம்சி போயிடுங்க, இல்லைன்னா பிவில் போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் எனக்கு அப்படியே ரிங் ஆகிட்டே இருந்தது. சார் நீங்கள் தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலான்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நேராக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க, இதுதான் பெஸ்ட்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப ரிங் ஆகிட்டே இருந்தது. அதனால் கேஎம்சி போயிடலான்னு முடிவு பண்ணோம். ஏன்னா ஆல்ரெடி 2 times அங்கே போயிருக்கேன்னு தெரிஞ்சதுனால உடனே எனக்கு அந்த நேம் வந்தது. ஓகே. ஆம்புலன்ஸ் வருது, ப்ரைவேட் ஆம்புலன்ஸ்னால அதை எங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. அவங்க கேட்குற தொகை எங்களால் இது பண்ண முடியல அந்த நேரத்தில். அப்போ என் ஃப்ரெண்டு கேட்குற இது மாதிரி கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் புக் பண்ணால் 1 hour ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் போயிட்டுருக்கு. ஆனால் வேற வழி இல்லையா, என்ன பண்ணலாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் மிராக்கல் ஆண்டவர் செஞ்சுட்டாங்க. பார்த்தீங்கன்னா 1 hour வர வேண்டிய ஆம்புலன்ஸ் வந்து 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே வந்துருச்சு. அது எப்படின்னு தெரியல. அந்த ஆம்புலன்ஸில் ஏறி போகிறதே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. ஸ்ட்ரக்சர் இவ்வளோ ஹைட் இருக்கு, நான் படுத்துட்டு இருக்கேன், நான் தான் எந்திரிச்சு படுக்கணுன்றாங்க. என்னால் அசைய கூட முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பிளான் பண்ணி போயிட்டு நாங்கள் அந்த ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கோம். நான் போயிட்டு இருக்கிற ஆம்புலன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகுது. பின்னாடி 2 wheelers வந்து 2 வேகமா, இப்போ எப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்குன்னா அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயினா நம்மளும் வேகமா போயிடலாம்னு சொல்லிட்டு சில பேர் வருவாங்களா, அந்த மாதிரி யாரோ வந்திருக்கிறாங்க போல இருக்கு. நான் உள்ள ஸ்ட்ரக்சர்ல படுக்க வச்சிருக்காங்க. அந்த வீல் தானே அது, சின்ன சின்ன அசைவம் எனக்கு உயிர் போற மாதிரி பெயினா இருக்கு. 2 2 wheeler வந்து ஓங்கி அடிச்சோன்னா வண்டி குலுங்கி விழுது அப்படியே. என்னால் அது எதுவுமே பண்ண முடியல. இப்போ உடனே என்னுடைய மனைவிக்கு நியூஸ் போயிடுச்சு. அவங்க உடனே கிளம்பி வராங்க. அவங்க ஃபோன் பண்ணால் கூட அட்டன் பண்ண முடியல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ எடுத்து தான் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னால் பேச முடியல, அதுவும் கஷ்டப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி அங்கே போகும்போது நீங்கள் கேட்டது டாக்டர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு கேட்டீங்க. ஒரே ஒரு டாக்டர் வந்தார். என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. என்னுடைய ஒய்ஃப் வந்துட்டாங்க. நான் அங்கே போய் ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒய்ஃப் வந்துட்டாங்க. சரி அவங்கள பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆறுதல், சரி மனைவி வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி நர்சிங் படிச்சிருக்காங்க, நம்மளுக்கு எதனா ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, இதுதான் இருக்கும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு தான். என்னவே இருந்தாலும் ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஃபுல்லாக ஸ்வெட்டிங்காக இருக்குது, வேர்வையை துடைக்கிறாங்க, என்னமா ஆச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை இப்படி அடிபட்டது இந்த மாதிரி இருக்குது, மூச்சே விட முடியல, ரொம்ப பெயினாக இருக்குன்னு டாக்டர் சொன்னார். எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எந்த எலும்பும் உடையல. அப்புறம் வந்துட்டு இங்கே அடிபட்டனால ஹார்ட்டில் என்ன பிரச்சனை இருக்கும் பொழுது உள்ள ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட வந்து ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னா உள்ள எலும்பு உடஞ்சி அந்த எலும்பு ஹார்ட்டில் போய் குத்தி அப்படி அதனால தான் ஆயிருக்கும். ஆனால் அப்படி நடந்திருக்கான்னு கடவுளை வேண்டிக்குவாங்க அப்படின்னு சொன்னா. அவர் சொல்லும் போதே எப்பா ஏற்கனவே இது ஒரு இதில் போயிட்டு நீங்கள் சொன்னது பார்த்தா இன்னும் இதுவாக இருக்குன்ட்டு அப்போ கூட நான் எதுவும் பைப்பில் ஆண்டு மேலே பாரத்தை போட்டு தான் போயிட்டு இருக்கேன். கம்ப்ளீட்டாக எல்லாம் செக் பண்ணுறாங்க, ஒரு எலும்பும் உடையில. இசிஜி நார்மல். இசிஜியும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, எக்கோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இசிஜினா சிலது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எக்கோல மாட்டிடும். ஓகே, அதுவும் நார்மல். அப்போ டாக்டர் சொல்ற விஷயம் ஒண்ணுமே இல்லை, விழுந்ததுனால செதை எதனா பிசைஞ்சிருக்கும். ஏன்னா ஆள் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறாருல, அதனால கொஞ்சம் இதுவா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, 1 hour 2 hour ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்ற மாதிரியே எந்த விஷயம் தெரியாம நான் வீட்டுக்கு போயிருந்தேன்னா ஒரு 1 hourல நான் இறந்துருப்பேன் வீட்லயே, மனைவி முன்னாடி. இதுதான் நடந்திருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ ஸ்டெப் எடுத்து பார்த்துருக்காங்க. அதில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு உங்களுக்கு எதுவும் இல்லைன்னு, செதை பிறண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அந்த பெயின் இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் எனக்கு இந்த லோ பிபின்றது வந்து முறை நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அது சொல்ல முடியாத ஒரு இதுதான்.
பயங்கரமா கேர் ஆகுது, நாக்கு ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஆகுது, ஒரு ஜெக்ல இருந்து தண்ணி ஊத்தி விட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகுது. ஹார்ட் பீட் வேகமா அடிக்குது. அந்த படபடப்பையும் அந்த நம்மளுடைய மைண்ட்ல இருந்ததுன்னு சொல்ல முடியல. சொல்ல போனா என்னுடைய பிரெயினுக்கு வந்து இன்ஃபர்மேஷன், கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது. சில நேரத்துல நீ மறிக்க போற, இதுதான் லாஸ்ட்னு சொல்லிட்டு. ஆனா நான் எப்படி அதை எடுத்துட்டேன்னா, இது வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். என்னவே இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை கை விட மாட்டார் அப்படின்ற ஒரு விசுவாசத்துல தான். அப்படி இருக்கும்போது கடைசியா ஒண்ணே ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம், எங்க வலிக்குதுன்னு கரெக்டா கேட்குறாங்க. ஸோ இந்த இடம் சொல்றேன், கூட்டிட்டு போய் அப்படியே ஸ்கேன் மட்டும் பண்ணல. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க, எங்கேன்னு பார்க்குறாங்க. அப்புறம் தான் பார்த்தா உள்ள பிளட் ஒளிவிட்டு இருக்கு, இன்டர்னல் ப்ளீடிங். ஒரு டாக்டர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தவர் கிட்டத்தட்ட 10 டாக்டர் உடனே ரவுண்ட் அப் படிக்கிறாங்க. வெரி எமர்ஜென்சி, உள்ள இருந்து பிளட் வருது. இப்படி இருந்தா வந்துட்டு உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம், அடுத்த நிமிஷம் என்ன கூட ஆகலாம். அதனால எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு உடனே சிடி ஸ்கேன் அனுப்புறாங்க. அங்க போனாதான் விஷயம் தெரியுது, ஹார்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு ஆர்கன் ஸ்பிளீன், தமிழ்ல வந்து மண்ணீரல் சொல்லுவாங்க. கல்லீரலுக்கு கூட டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு, அதாவது அதை மாத்திரலாம். 25 lakhs 30 lakhs இருக்கும். ஆனா மண்ணீரல் மட்டும் அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அது திருப்பியும் முளைக்கவும் முளைக்காது. இதுதான் ரீக்ரோத்தும் ஆகாது, எதுவுமே வாய்ப்பே இல்லை. ஓகே. ஸோ இதுதான் விஷயம்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் 1 hourல ஆப்ரேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு மனைவி வந்து நர்ஸ்ன்றதுனால உடனே ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் கேட்குறாரு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஏதோ நார்மலாக தான் இஷ்யூ இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஓவர் ப்ளீடிங். அதாவது ஒரு யூனிட் அப்படின்னா ஒரு பேக்கெட். எனக்கு அந்த மாதிரி எத்தனை யூனிட் போயிருக்குன்னா 9 பேக்கெட், 9 யூனிட் பிளட் உள்ளேயே இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி, ஸோ அதுவே ஒரு பெரிய கட்டி மாதிரி ஆயிருக்கு. கட்டி 1 hourல ஓட்டிக்கு போய் ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான், வாய்ப்பு இல்லை. அடுத்த செகண்ட் கூட உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஆப்ஷன் கையில் வைக்கிறாங்க. அங்க செஞ்ச ஆண்டவர் 2வது மருத்துவ கூட நான் சொல்றேன். ஏன்னா அவங்க டென்ஷன்ல, பதட்டத்திலையோ பயந்தோ நாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடுறோம், இல்லைன்னா நாங்க ஏதாவது இது பண்றோம், இது வந்து ஃபால்ஸா இருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு என் கதை முடிஞ்சிருக்கும். ஆனா உடனே அவங்க சின்ன வயசா இருந்தாலும் போல்டா நீங்க தைரியமா ஆப்ரேஷனுக்கு நீங்க பண்ணுங்க டாக்டர், நான் சைன் பண்ணேன்னு சொல்லிட்டு உடனே அதை ஃபார்வர்ட் பண்றாங்க. அப்படி ஃபார்வர்ட் பண்ணி 8:30க்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 5 hours ஆப்ரேஷன் நடந்திருக்கு. 3:30 மணிக்கு தான் ஆப்ரேஷன் முடியுது. ஸோ இதுதான் அடிபட்டிருக்கு. இந்த மாதிரி நிலைமை, இப்படி ஆப்ரேஷன் பண்ற போகிற அளவுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ உங்களுக்கு அது ரீக்ரூட் ஆயிடுச்சா இல்லை? இல்லை, அது மெடிக்கல் ரீதியாகவே பெரிய பெரிய டாக்டர்ஸ், நிறைய டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க. நாங்களும் என் ஒய்ஃபும் இருந்து எல்லாமே கேட்டாயிருச்சு. அது ஸ்பிளீன் வந்து திருப்பியும் வளராது. அந்த இடத்துல ஜஸ்ட் ஏதோ லைட்டா செத மாதிரி வளரும். அதை தான் நிறைய பேர் ஸ்பிளீன் வளரும், அதுதான் ஸ்பிளீன் நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஃபால்ஸ். இது மெடிக்கல் ரீதியா பெரிய பெரிய டாக்டர்ஸே ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, ஸ்பிளீன் வளராது, வாய்ப்பு இல்லை. அப்போ ஸ்பிளீன் இல்லை, சுத்தமா ஸ்பிளீனே கிடையாது. என்ன பிரதர் எப்படி சொல்றீங்க? ஸ்பிளீன் இல்லாம இல்லை, அது ஆக்சுவலாக ஒரு ஆர்கன் இருக்கு அப்படின்னா அதுல பாதி ஆர்கன் வந்து உடஞ்சி சுக்குநராகி பிளட் ஆகி 9 யூனிட் ரத்தமாகி கட்டியாகி எடுத்துட்டாங்க. மீதி கொஞ்சம் இருக்கு. அந்த கொஞ்சம் இருக்கிற அந்த ஸ்பிளீன் தான் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணோம். ஸோ அந்த ஸ்பிளீன் தான் இப்போ நம்ம போட்டோல பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் அந்த ஸ்பிளீன். ஓகே, இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கும். ஆமா. ஓகே. இப்போ இந்த விஷயம் நடந்தது. இந்த விஷயம் நடந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளீன் வந்து சுக்குநூறா நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்றாங்க. அப்போ உங்க மனசுல என்ன தோணுச்சு? அதுதான் பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு இதுவே. எனக்கு ஆப்ரேஷன் ஆகி 7 நாள் கழிச்சு கூட எனக்கு என்ன ஆயிருக்கு, என் உடம்புல இருந்து ஸ்பிளீனே ரிமூவ் பண்ணிட்டாங்க கூட எனக்கு தெரியாது. ஆனா அது உண்மையிலே வந்து அதை ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து என்ன சொல்றது, இப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்திருக்கு அப்படின்னு அதுல இருந்து எப்படி நீங்க அப்படியெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. இன்னைக்கு உங்க யங்ஸ்டர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பார்க்குற அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாகவும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும், அதே மாதிரி நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் வந்து காஸ்பல் வந்து பாட்டு பாட போவேன், கர்த்தரோட நாமத்தை உயர்த்தி நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. ஸோ அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையிலே இது வந்து உதவி பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா இது நாங்களே சொல்லலை, டாக்டருங்களே சொல்லிட்டாங்க. ஏன்னா டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் வந்து ஆக்சிடென்ட்ல ஸ்பிளீன் டேமேஜ் ஆகுறாங்க, மண்ணீரல் உடையிறவங்க, ஸ்பாட் டெத்து 90-95% டெத் கேஸ். இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாரு, அதுக்கப்புறம் நடந்த விஷயம். அதுக்கப்புறம் எப்படி கேட்குறீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடுறீங்க. வந்துட்ட பிறகு இருக்கிற உங்களோட வாழ்க்கை, பர்சனல் லைஃப் பற்றி கேட்குறீங்களா, ஹெல்த் பற்றி? ஹெல்த்தை பற்றி.
ஓகே, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸான விஷயம் தான். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஆப்ரேஷன் ஆகி உடனே இருக்கிற அந்த ஃபோட்டோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மூக்கில் டியூப்பு, வாயில் டியூப்பு, வெண்டிலேட்டரு, கழுத்தில், 2 கையில், ஸோ ஃபுல்லாமே வந்துட்டு ஆப்ரேஷன் முடிஞ்சிட்ட பிறகு என்னுடைய உடம்புல இருந்து என்னுடைய பாடி இயங்கலை. வெண்டிலேட்டர் தான் என்னை உடனே பூஸ்ட் பண்ணி இது பண்ணியிருக்கு. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணி முடித்த உடனே அந்த ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெண்டிலேட்டருக்கு 1 செகண்ட் கூட டிலே இல்லாமல் எவ்வளோ வேகமாக இழுத்துட்டு வந்து அதில் கனெக்ட் பண்ணணும், இல்லைன்னா ஸ்பாட்டில் காலி ஆகிடும். அப்படி கனெக்ட் பண்ணி தான் என்னை வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த இமேஜ் தான் அது. இப்படி இருக்கிற மனுஷன் எத்தனை நாளில் இவன் வந்து சரியாகி டிஸ்சார்ஜ் ஆகி வருவான்றதே ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போ அந்த கூகுள் ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்குறோம்ல, இதே டேட்டில் போன வருஷம் நம்ம என்ன ஃபோட்டோ எடுத்திருந்தோமோ நம்மளுக்கு ரிமைண்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது எனக்கு நாட்கள் போக போக இன்னும் ஆண்டவர் எவ்வளோலாம் செஞ்சிருக்காருன்றதை இன்னைக்கு வரையும் நான் உணர்ந்துக்கிட்டே இருக்கேன். நவம்பர் 8ஆம் தேதி ஆப்ரேஷன் ஆகுது. டிஸ்சார்ஜ் ஆகி நான் அந்த தையெல்லாம் போட்டு நான் செல்ஃபி எடுக்கிறேன் வீட்டில் இருந்து. ஜஸ்ட் 9 days, வெறும் 9 நாள் தான் நான் வீட்டில் இருக்கிறேன். டிசம்பர் 14ஆம் தேதி ஆக்சிடென்ட், நவம்பர் 8, டிசம்பர் 14ஆம் தேதி ஒரு சபையில் முதல் நான் சாட்சி சொல்றதுக்காக போறேன். ஆமென். இவ்வளோ சீக்கிரமா ஆக்சுவலாக ஒரு சின்ன யூத் மீட்டிங்கில் வந்துட்டு அந்த ஃபோட்டோ காட்டி, இவர் எனக்கு தெரிஞ்ச நண்பர், இவருக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ இவர் எப்படி இருப்பார், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லைன்னு தெரியாது, அப்படி உயிர் தான் எந்திரிச்சு நடக்கலாம், ரொம்ப கஷ்டம் தான் இவரோட நிலைமை அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பரே நான் தான்ட்டு அவங்க சொல்லும்போது அவங்களால நம்பவே முடியல, ஆண்டவர் மகிமைக்குன்னு சொல்கிறேன். அதனால அதுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள், முக்கியமான விஷயம் என்ன சொன்னோம் அப்படின்னா, ஸோ மண்ணீரல் அடிபட்டுச்சுல, இதனால இருந்து என்ன விளைவுகள் பார்த்தீங்கன்னா, உள்ள லங்ஸ் சுருங்கிருச்சு. ஓகே. அதனால அந்த டாக்டர் வந்து அந்த ஜஸ்ட் ஒரு பைப்பு கொடுத்துட்டு ஊத சொல்லுவாங்க இது பண்றதுக்காக அந்த இது. அப்புறம் வந்து ஹார்ட் பீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 85 to 95 தான் இருக்கணும் நார்மல். ஆனால் எனக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. ஸோ இதை 2ஆ பிரிக்கலாம், ஆப்ரேஷனுக்கு முன்னாடி, ஆப்ரேஷனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் அதிகம் பிரச்சனையே அப்பதான் நிறைய ஸ்டார்ட் ஆகுது. ஏங்க நீங்க சொல்றது இப்போ வரைக்குமே சொன்னதே ஒரு பெரிய பிரச்சனையா, என்ன சொல்றது, ஆம்புலன்ஸ்ல இருந்து நீங்க உங்களை கூட்டு போற விஷயம் வரைக்குமே, அதுக்கப்புறம் நடந்த விஷயம் வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா, ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாதையில நீங்க கடந்து வந்த மாதிரி தெரியுது. நான் இதோட முடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன், இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றீங்களே. ஆரம்பிக்குது உண்மையிலே. ஹார்ட் ரேட்ல இருந்து எனக்கு வர வீசிங்ல இருந்து, எனக்கு இல்லாத, எனக்கு வந்து சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது, இது வரைக்கும் இல்லை. ஆனா அந்த நேரத்துல இது எல்லாமே டாமினேட் பண்ணுது. ஸோ சுகர் வந்து 300 மேலமோ என்ன போகுதுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் சொன்னால இது ரொம்ப முக்கியமானது. ஸோ 85 to 95 ஆவரேஜ் இருக்கணும். ஸோ ஒரு 10, 15, 20 அப்படி இருந்தாலே ரொம்ப கஷ்டம். இப்போ படப்படன்னு வேகமாக அடிச்சா அப்படி இருக்கும், ஒரு பலூனை ஊதுறோம், அது பெருசாக ஊத பிளாஸ்ட் ஆகிடும். அப்போ ஒரு 120, 130ன்னு சொன்னாலே வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு இருந்த ஹார்ட் பீட்டு, இது நான் சொல்லலை, நான் பார்க்கல, சுற்றி இருந்த நர்ஸு, டாக்டர்ஸு, எனக்கு ரொம்ப இருக்கவங்க, என் மனைவி பக்கத்தில் இருந்து நம்பர் இஸ் 160. இதெல்லாம் கேட்டால் வந்துட்டு என்னப்பா சொல்கிறாங்கன்னு தான் இருக்கும். ஆனால் இது ரியல். 160 உயிரோட இருக்கவே முடியாது. ஆனால் அடுத்த செகண்ட் என்ன ஆகும், ஒரு நூல் இலைவில் ஒரு உயிர் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளோ, அதுக்கும் மேலே ரிஸ்கான ஒரு கண்டிஷனில் தான். ஸோ அந்த இமேஜ் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு நானே அதை பார்க்கும்போது நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் என்னையா பார்க்கல, நான் இறந்து போயிருந்தா என்னுடைய பாடியை பார்த்தா எப்படி இருக்கும், நான் இந்த அளவுக்கு போய் தான் ஆண்டவர் எனக்கு மறுவாழ்வு கொடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அதை அப்படி தான் நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன். ஸோ இது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஆப்ரேஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 hours யூரின் வரல. ஏன்னா அவ்வளோ செடேஷன் போயிட்டு இருக்கு, அவ்வளோ மெடிசன் இன்டேக் பண்ணிட்டே இருக்காங்க, ஏதாவது போட்டுட்டு இருக்கிறாங்க. ஓகே. அதெல்லாமே ஜஸ்ட் அந்த யூரின்ல வரணும். அப்போ யூரின் வரல அப்படின்னாலே அப்போ உள்ள ஏதோ இதுவாயிட்டு இருக்கு, கிட்னி இதுவாயிட்டு இருக்கு. கிட்னி போயிடுச்சுன்னா அப்படியே அடுத்தடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அட்டாக் வந்து கார்டியக் அட்டாக்ஸ் வந்து இறந்துடும். இதெல்லாம் நிறைய கேஸ் நடக்குது, இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிரும் உடனே. அதுலேயும் ஒரு பிரச்சனை, ஒவ்வொரு செகண்டும். அப்போ டாக்டர் வராங்களே, நியூராலஜிஸ்டா சம்திங் ஏதோ தெரியல, அந்த நெஃப்ராலஜிஸ்ட், அந்த டாக்டர் வந்து பார்க்குறாங்க. அவர் வந்து பார்த்தா அவரும் எதுவும் தெரியல, சொல்ல முடியாது அப்படின்றாரு. ஸோ அந்த கட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா 3 hours கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக யூரின் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மண்ணீரல் வந்து இந்த ரிப் இருக்கு பார்த்தீங்களா, எலும்பு கூட இருப்பாங்களா, அதுக்குள்ளே தான் அந்த மண்ணீரலே இருக்கு. அது சட்னியாக இருக்குன்னா அப்போ மேலே இருக்கிறது வந்து எதுவுமே
ஆனா எக்ஸ்ரேல பாத்தீங்கன்னா ஒரு எலும்பும் உடையலன்னு இருக்கு. ஆக்சுவலா வந்து இது நீங்க சொல்லும் போதே வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு உள்ள இருக்கிற ஒரு பேர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகணும்னா வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய எதுவும் டேமேஜ் ஆகணும். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நடந்த இந்த ப்ராப்ளம் எனக்கு நார்மலா தூரம் வந்து பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எதனா ஒரு ஃபோர்ஸ் வந்து அடிச்சிருக்கணும், அடிச்சு உடஞ்சி தான் உள்ள இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கணும், உள்ள வந்து அந்த பேர் பார்ட்ஸ் காலி ஆகிற மாதிரி எதனா ஒன்று நடந்திருக்கும். தான் சொன்னார். ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றது பார்த்தா வெளிக்காயம் எதுவுமே இல்லை, ஆனா உள்காயம் ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க, இன்டர்னல் ப்ளீடிங் சொன்னீங்க, கரெக்ட்.